சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் மனித அன்பர்களுக்கு வெளியேறு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நந்தினி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மனமும் நலமும் அப்படின்ற இந்த டாபிக்ல இது நான் டிஸ்கஸ் பண்றதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது யூனிவர்ஸ்க்கான ஒரு மெசேஜா கூட இருக்கு. யூனிவர்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜா கூட இருக்கலாம். இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரட்டும். எனிவேஸ், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என் இனிமையான இன்னைக்கு நாளான எல்லாருக்குமே, இன்னைக்கு ஜாயின் பண்ண அனைவருக்குமே இந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னைக்கு மனமும் நலமும் அப்படின்றது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நலம் அப்படின்றது இந்த உடல்ல நம்ம இருக்கணும். உடலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற அன்றாட இந்த விஷயங்களையும் சரி, ஒரு நலம் இருக்கணும் அப்படின்னா நம்ம மனம் அதுல நலமா இருக்கணும். அப்போ முதல்ல நலம் எங்க இருக்கு அப்படின்னா, மனம் நலமா இருந்தாதான் நம்ம சுத்தி இருக்கிறதும் நம்ம உடலும் நலமாவும் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்மளுடைய மனம்ன்றது நலமின்றி இருக்குன்னா சுத்தி இருக்கிற விஷயங்களும் அப்படிதான் நம்ம கண்களுக்கு தெரியும். நம்ம உடலையும் ஒரு நலம் குன்றி இருக்கிற மாதிரிதான் நமக்கு தெரியும். அப்போ முதல் ஆரம்ப நிலை, இந்த நலம் குன்றி வாழ்தல்ன்றது முதல் ஆரம்ப நிலை எங்க இருக்குன்னா நம்மளுடைய மனம் நோக்கிதான் இருக்கு. நம்மளுடைய மனத்துல இருந்துதான் இந்த உடலுக்கான ஒரு பயணமும் அந்த இடத்துல தொடங்க ஆரம்பிக்குது. சோ இந்த மனம் நல்லா இருக்குன்ற ஒரு பட்சத்துல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம உடல்லயும் எந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு சேஞ்சஸையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்ப முதல் நலம் நம்ம எங்க இருக்கு, நம்ம எங்க இருந்த இந்த ஆரம்ப புள்ளி நம்ம பயணிக்க போறோம்னா நம்மளுடைய மனத்துல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். அப்போ இது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா என்ன பண்ணும், நம்மளுடைய சயின்டிபிக் அந்த சயின்ஸ் ரிலேட்டடா என்ன பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸும் வெவ்வேறு இல்ல, கொடுக்கப்பட்ட பேர்கள் தான் வேற அப்படின்றத நான் தெளிவா நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில்ன்றத நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அப்படிதான் இருக்கு, எவிடன்ஸே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த ஆட்டம், இந்த மனுஷனே இந்த ஆட்டம்ல இருந்துதான் உருவாக்கப்படுறான் அப்படின்ற ஒரு பட்சத்துல நாம இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒரு ஒரு ஆட்டமா தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, அப்போ நாமளும் இந்த அண்ட சராச்சரத்துல ஒரு ஆட்டமா இருக்கும்போது அண்டத்துல உள்ள பிண்டத்தில்ன்றது அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு ஒரு நெகட்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. சோ அதுல ஒரு உண்மை இருக்குன்றது நம்ம தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இந்த உடல் முதல்ல ரொம்ப ஜெனிக்க போற அந்த நேரத்துல எல்லாமே இப்ப எந்த ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டாக்டர்ஸுமோ இல்ல சயின்டிஸ்டோ இந்த உடல்ல இந்த இந்த கண்களையோ இல்ல இந்த காதையோ இல்ல இந்த லிவரையோ இது யாருமே எந்த டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் நம்ம உடல்ல பிரிச்சு வைக்க போறது இல்லை. இது இத்தனையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்தால ஏதோ நமக்கு தெரியாத ஒரு சக்தினாலதான் உருவாக்கப்படுறதுன்றது யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு என்னதான் எவிடன்ஸ் தெரினாலும் இது இல்ல, அந்த குழந்தை இந்த டாக்டர் தான் உருவாக்குனாங்க, இந்த சயின்டிஸ்ட் தான் உருவாக்குனாங்கன்னு யாருமே சொல்லப்படல. அப்போ நமக்கு தெரியாத ஒரு மைன்யூட் பார்ட்டிகல் இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தியை நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி இருக்கிறப்ப இந்த உடலை உருவாக்கும் போது இங்க கண்கள், மூக்கு, வாயுன்றதுல கரெக்டா அந்த சக்தி அங்கங்க தீர்மானிச்சு வைக்கிறப்போ, நம்ம அம்மாவோட கர்ப்பப்பையில இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீங்க போய் நீங்க பாத்துட்டு வருவீங்களா? நாம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? ஆனாதான் எப்பவுமே அந்த பாடல் வரிகள்ல கூட தெளிவா சொல்லி வச்சிருந்தாங்க. அதாவது குழந்தையும் ஞானியும் தவிர இங்க சுகமா இருப்பவர் யாருக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படைப்பா பாட்டுல கூட ஒரு வரி, அற்புதமான ஒரு வரி அது கூட வந்திருக்கும். அப்போ இந்த குழந்தையா இருக்கும் போதும் இது ஞானி இருக்கும் தவிர நாம நிம்மதியா வாழ்றதுக்கான வழிய நம்மளால தேட முடியாது. ஆனா அந்த நிம்மதிக்கான அர்த்தமே நமக்கு தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மனம் குன்றி நம்ம இந்த ஹெல்த் இஷ்யூஸால பாதிக்கப்படுறோன்றதுதான் உண்மை. ஏன்னா நீங்க ஒருத்தர் யோசிச்சு பாத்துக்கோங்க, இப்ப அம்பானி வீட்லயும் ஒரு குழந்தை பிறகுது, நாம ஒரு ஃபேமிலில இருந்து பிறக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருக்குது, அதுவும் அவங்க ஒரு குழந்தை அவங்க பிறக்குது. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தை இந்த நேரத்துல பிறக்கணும், இந்த நேரத்துல ஜெனிக்கணும் அப்படின்றது நீங்களும் நானும் தீர்மானிச்சிருக்கோமா? கிடையாது.
அது போல ஒவ்வொரு ஃபேஸ் ஃபீச்சர்ஸுமே நீங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் முகம்ன்றது வேற ஜாடையில தான் பிறக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஏன் மனுஷ பிறவிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி முக அமைப்பு இல்ல? ஏன்னா எல்லாம் மனுஷங்க தானே. ஒருத்தர் வந்து ஹைட்டா இருக்காங்க, ஷார்ட்டா இருக்காங்க, முகம் வேறையா இருக்கு, கலர் மாறி இருக்கு. இதெல்லாம் அப்போ யார் வந்து தீர்மானிக்கிறா? அப்போ இதுக்கும் வந்து யார்கிட்டயும் பதில் கிடையாது. அதாவது கடவுளே இல்லன்னு சொல்றவங்களுக்கு கூட இதுக்கான எவிடன்ஸையோ ஒரு ப்ரூஃபையோ யாராலையும் கொடுக்க முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ இந்த நேரத்துல இது பிறக்கணும், இந்த நேரத்துல இவங்க வீட்ல இந்த குழந்தை இருக்கணும், அந்த வீட்ல இது வந்து படிக்கணும், இப்படியெல்லாம் வந்து யாருமே வந்து தீர்மானிக்கப்படல. யாருமே நாம மனுஷங்க தீர்மானிச்சது கிடையாது. இது அந்த குழந்தை அந்த நேரத்துல அங்க பிறக்குதுன்னா அப்ப ஏதோ ஒரு ஒரு விதி இல்லைன்னா ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துல உந்துதலா இருக்குன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரியாமலும் ஒரு குழந்தையா நம்ம வந்து பிறக்கிறோம். இப்போ ஒரு குழந்தையன்னு எடுத்துக்கோங்க. அது பிறக்கிறப்போ அதுக்கு பசி ஆத்துறதுக்கு அம்மா இருப்பாங்களான்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. பசி ஆத்துறதுக்கு யாராவது வருவாங்களான்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப ஹாப்பியா அந்த பூமியில பிறக்குது. அது திடீர்னு அழுது பசிக்கு அழுகுது. ஏதாவது வலிச்சதுன்னா ஓகே அது அழுது காட்டுது. இல்ல அது பாட்டுக்கு ஹாப்பியா அடிச்சுட்டு காலை வந்து உதைச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு ஹாப்பியா சத்தம் போட்டுட்டு படுத்துட்டு பெட்ல அது பாட்டுக்கு ஹாப்பியா தான் இருக்குது. அது யார் வந்து நம்மள பாத்துக்குவாங்கன்னு தெரியாது. யார் நம்மள தூக்கி கொஞ்சுவானும் தெரியாது. நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட யாருக்குமே வந்து அந்த குழந்தைக்கு தெரியாது. சோ அதனாலதான் அந்த குழந்தை வந்து அங்க மனநிறைவோட பிறக்கப்படுது அப்படின்றதுதான் விதி. அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தையும் இந்த ஞானியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. இப்போ மகாவீர் அவர் கூட மகாவீர் ஜெயந்தி கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த மகாவீர்ன்றது ஒரு குரு சம்பந்தமான ஒரு விஷயமாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தெய்வமா கும்பிடுறவங்களும் இருக்காங்க, குருவா நினைச்சு இத வழிபடுறவங்களும் இருக்காங்க. அவர் வந்து அந்த காட்டுல ஒரு ஞானத்தை தேடி ஒரு மெடிடேஷன் வந்துட்டு பண்ணும்போது ஒரு வேடன் என்ன பண்றான்னா அவங்களுடைய ஒரு பசு வந்துட்டு விட்டுட்டு போறாரு. என் பசு வந்து நீ பாத்துக்கோ நான் நாளைக்கு வரேன்ட்டு. அந்த பசு வந்து மீன் வயல்ல காணாம போயிடுது. அப்போ அந்த மகாவீர் வந்து நம்ம பசுவை பாத்துக்காம விட்டுட்டாருன்றப்போ அந்த அம்பை எடுத்து அவர் காதுலயே வந்து குத்துறாரு. அந்த மகாவீருக்கு காதுல இருந்து ரத்தமா வருது. ஆனா அவர் பதிலும் பேசல, கோபமும் படல. ஒரு ஹாப்பினஸையோ ஒரு ஆங்கரையோ ஒரு வலியோ ஒரு பெயினையோ அவர் வந்து வெளிக்காட்டாம இருக்காரு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த வேடன் வந்து இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு திரும்ப கால்ல வந்து விழறாரு. அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ஆங்கரையோ ஒரு ஹாப்பினஸையோ இந்த ஒரு சேட்னஸையோ காட்டாம இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடி இருக்கிற அவங்களுடைய குணநலன்களும் மாறுது. இவங்களுக்கும் அந்த உயரத்துல பெருசா எந்த ஒரு அஃபெக்டுமே ஆகிறது இல்ல. இப்போ அந்த காதுக்கு வந்து ரத்தம் வருது இல்லையா, அதுக்கான பரிகாரம் என்ன, அதுக்கான மூலிகைகள் என்ன, மருந்து என்னன்றது அவருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ அதை வச்சு அவர் வந்து சரி பண்ணிக்கிறாரு. இது நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அந்த மனமானதுக்கு ஒரு மனநலம் குன்றி இருக்கிறத விட ஓகே இதுக்கு வந்து சொல்யூஷன் தேடலாம்னு நம்ம நினைக்கிறப்போ இதுக்கான வழி எங்க இருக்கு அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சாலே அந்த வழின்றது எங்கேயுமே போகாதுங்க. அது பக்கத்திலேயே இருக்கும். ஆனா நாம அது யோசிக்கிறது இல்ல. அவ்வளவுதான் விஷயம். நம்ம பிரச்சனை என்னன்னா ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைக்கிறோம்ல, அதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே அது வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கான வழியை கண்டுபிடிக்கலன்னா நாம அதற்கான பாடத்தை படிக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும் அந்த பிரச்சனை வந்து வழியில முள்ளு மாதிரி நம்மள குத்திக்கிட்டு நம்மள வந்து இன்னும் பாடத்தை படி இந்த பாடத்தை படி குத்திக்கிட்டே இருக்கும். அது குத்தும் போது அந்த வழிதான் நமக்கு தெரியுமே தவிர இந்த இடத்துல போனா இந்த பாதை இருக்குன்னு தெரியாது. அதாவது ஒரு 2 முள்ள நீங்க கடந்து வந்தீங்க அந்த இடத்துல புதையல் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம், முள்ளு குத்துதேன்னு அந்த ஒரு முள்ள எடுத்து 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 ஐயோ குத்துன்றப்போ ஐயோ அடுத்ததும் முள்ளு நம்மள குத்திருமோ அப்படின்ட்டு அந்த இடத்துலயே நம்ம நிக்கிறதுனால நம்ம முன்னாடி இருக்கிற புதையல் அதாவது அந்த சொல்யூஷன்ன்றது நமக்கு தெரியாம போகுதுங்க. இதனாலதான் இந்த மனநலம் குறையும் போது நம்ம உடல் நலமும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது நம்ம தேடாம இருக்கிறது தான் நம்ம பிரச்சனையே தவிர ஐயோ அந்த பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்றது நம்மளோட பிரச்சனை கிடையாது. அது நாமளா நினைக்கிறது அதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் அது பிரச்சனை. இல்லைன்னா இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அகில லோகம் 14 புவனங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி இந்த 14 புவனங்களும் நம்ம உடல்லயே இருக்குன்றதுதான் உண்மை. பட் அதை பத்தி நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இந்த 14 லோகத்துக்கும் ஆள்பவர் யாருன்னா சிவபெருமான், இறைவன் தான் வந்து ஆள்றாரு.
அப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கணும். ஒவ்வொரு லோகத்திலயும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்னன்னா, எல்லாரும் போய் நந்திகாதல சொல்றது நீங்க பார்த்திருப்பீங்க. நந்திகாதல வந்து இந்த பிரச்சனையை சொல்றது, அந்த பிரச்சனையை சொல்றது. நம்ம பிரதோஷ காலத்துல கூட நீங்க போறப்ப இல்ல நந்திகாதல சொல்றது நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எத்தனாயிரம் பிரச்சனைகள் அவர் வந்து கேட்பார். கோடிக்கணக்கான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் அவரு வந்து கேட்டுட்டே இருக்கிறப்ப அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் மனது? நம்ம படைச்ச இறைவனுக்கு அவரு வந்து எங்க ஓடுவாரு? ஏன்னா படைச்சதே அவர் தான், எங்கேயும் ஓட முடியாது இல்லையா? அப்போ பிரச்சனைன்னு நினைச்சிருந்தா முதல் பிரச்சனை இறைவனுக்கு தானே வந்திருக்கணும். அப்படிதான் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நாம பிரச்சனை பிரச்சனை சொல்லி நம்மளுடைய உடலுக்கு இந்த சிவம் ஆகிய இந்த உடலுக்கு நம்ம பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. நீங்க எப்படி அந்த கோவில்ல போய் சிவபெருமான பாக்குறீங்க, அவர் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு அமைதியா இருப்பாரு. அந்த அமைதிக்கான அர்த்தம் என்னன்னா, நீ அமைதியா இருந்தாலே அது வந்த வழியில அதுவாவே போயிடும் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதனாலதான் இறைவன் வந்து அந்த கோவில் குளத்துல அந்த கருவறையில அமைதியா உட்கார்ந்திருப்பாரே தவிர நமக்கு அது புரிய வைக்கிறதுக்காகத்தான். நாம இந்த உடலையும் ரொம்ப வருத்திக்காம ஓகே பிரச்சனை வந்துருச்சு, அது அதுவாவே சால்வ் ஆயிடும் நாம நினைச்சு விட்டுட்டோம்னா இந்த சிவமாகிய இந்த உடலுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுன்றதுதான் உண்மை. இதுதான் நிஜமான ஒரு கருத்து. நாம ஒவ்வொரு நாளும் கோயில்களுக்கு பிரச்சனையை தேடி ஏன் போறோம்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவமாகிய இந்த உடலுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து நீங்க சொல்லும் போது அது அவரை போல அமைதியா இருக்கும் போதுதான் அந்த பிரச்சனை வெளியேறுமே தவிர நாம ஐயோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றப்போ நம்ம அதாவது இங்க ஒரு கொடுமை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகும்போது அங்க இன்னொரு கொடுமை கூத்தாடணும் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி நாம செய்யாம நிதானமா யோசிச்சாலே அவரை போற அமைதியா இருந்தாலே இந்த உடலுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை அதாவது நலம் குன்றி போகாம இருக்கிறது நம்ம வந்து பாத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த மனமும் நலமுக்கான சம்பந்தம் உண்டு. ஓகே, இப்போ வந்து மகாபாரத போர்லயே கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன அவங்க யார் எடுத்தாலும் மகாபாரதம் சொல்றாங்க, ராமாயணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கவே வேணாம். ஏன் அதெல்லாம் நாங்க சொல்றோம், ஏன் அந்த மகாபாரத்தையும் ராமாயணத்தையுமே எல்லாரும் அப்போ அந்த புராண காலத்துல இருந்து பேசப்படுது அப்படின்னா, இது அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றது இந்த மகாபாரதம் ராமாயண காவியம் தான். அது மூலமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்படுது உண்மையானதுக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அதுல இருக்குன்றது எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் எல்லாரும் இந்த ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் எடுத்து சொல்றாங்களே தவிர மத்தபடி இது மட்டும்தான் பேசப்படணுமா அப்படின்னா இல்ல. இப்போ என் லைஃப பத்தி உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்ப உங்க லைஃப பத்தி நான் 4 பேருக்கு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஆனா ராமாயணமும் மகாபாரதமும் இந்த உடலோடையும் ஒப்பிட முடியும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களோடையும் ஒப்பிட முடியும், நம்ம சுற்றி இருக்க சுற்றத்தாரோடையும் ஒப்பிட முடியும். கரெக்டா? அதுக்காக தான் இந்த புராண கதைகள் எல்லாமே சொல்லப்படுது. இப்போ திரௌபதிக்கு நடந்த அந்த கொடுமைகள், அந்த அரசவை எல்லாம் அந்த மகாபாரத போர் குருஷேத்திர போர் எதுல இருந்து உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த திரௌபதிக்கு நடந்த அந்த அநியாயத்தினால அந்த அநீதியினாலதான் அந்த மகாபாரத அந்த குருஷேத்திர போர்ன்றதே உருவாக்கப்படுது. ஒரு பெண்ணுக்கு நடந்த அவமானன்றது அவமானம் அப்படின்றது இறைவனாலேயே தாங்கிக்க முடியாத ஒரு தன்மைதான். அப்போ அந்த இடத்துல அந்த இறைவனாலேயே தாங்கிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்தினாலதான் அந்த இடத்துல குருஷேத்திர போர் அப்படின்றதே உருவாகுது. அப்போ இந்த திரௌபதியோட மனநிலை அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அரசவையில அவங்களுடைய மனநிலைய அது புரிஞ்சுக்கிட்டு இறைவன் உதவி பண்றாரு, அது வேற விஷயம். ஆனா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்ததோ அதுதான் அதுக்கனுடைய ஒரு சொல்யூஷன், அதனுடைய ப்ராப்ளமோடைய கன்வர்ஷனா தான் அந்த குருஷேத்திர போர்ன்றதுல அத்தனை பேருக்கும் அடி வாங்கினதுங்க. அத்தனை பேரும் இந்த குருஷேத்திர போர்ல வந்து அடி வாங்கினது காரணம் மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த குருஷேத்திர போர்ல அடி வாங்கினதுக்கான குருஷேத்திர போர் நடந்ததுக்கான முதல் காரணம் அங்க அத்தனை விஷயங்களும் குருஷேத்திர போர்ல நடந்ததுக்கான அத்தனை விஷயத்துக்கும் காரணம் திரௌபதியோட மனநிலை அந்த அரசவையில இருந்ததுக்கான பிரதிபலிப்பு தான். அப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துல அவமானப்படுத்தினா எவ்வளவு பெரிய அந்த கருமா அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கருமான்றது யாராலுமே அழிக்கப்படாத ஒரு விஷயங்க. நீங்களும் நானும் இல்ல, சிவபெருமானால கூட இந்த கருமான்றத அழிக்க முடியாது. இது மகாபாரதத்துல நம்ம கிருஷ்ணரையே கூட எடுத்துக்கோங்க. கடைசியில அவர் வந்து வேடனோட கையில அம்பு விடப்பட்டுதான் வந்து இறப்பாரு. அந்த வேடன் யாரு அப்படின்னா முற்பிறவியில் அந்த வாணியை வந்து மறைந்திருந்து ராமபிரான அவதரித்தப்போ இவர் வந்து அம்பு விட்டுருப்பாரு பாத்தீங்களா, அதனுடைய மறுபிறவியில தான்
இவர் வேடனா பிறந்து இந்த கிருஷ்ணருக்கு கால் அம்பு விட்டு இந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த உயிர் நீத்தார் அப்படின்றது இந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இது உண்மையா போயான்னு யாருமே முற்பிறவி வரலாறுலாம் யாரும் பார்த்துட்டு வரல. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதனுடைய கர்ம பலனால இறைவனாலேயே வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாது, அந்த கர்மாவை மாத்த முடியாதுன்றதுதான் விதி. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம மாத்திக்கணும். என்ன பண்ணணும்னா, நம்ம விதிய நம்மளால மட்டும்தான் மாத்திக்க முடியும். இதுக்கு நான் எப்பவுமே நான் சொல்லக்கூடியது இந்த மார்க்கண்டேயர் புராணம். அவருக்கு சிவபெருமான் கொடுத்த வரம் 16 வயது, என்றும் 16ன்ற ஒரு வரம், அது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வரம், புத்திசாலியா இருக்கிற குழந்தை உனக்கு வேணுமா, இல்லைன்னா நோயோட வாழப்படக்கூடிய 100 வயசு நோயோட வாழக்கூடிய ஒரு குழந்தை வேணுமான்றப்போ, எனக்கு புத்திசாலியா ஒரு 16 வயசுல இருந்தாலும் போதும்னு அவங்க அப்பா வந்து வரம் கேட்டுவாரு. அப்போ இந்த மார்க்கண்டேயர் பிறக்கிறாரு. அவரோட ஞானத்தால ஒரு மந்திரத்தையும் உருவாக்குறாரு. அந்த மந்திரத்தை, இந்த திரியம்பகம் யஜாமகின்ற ஒரு மந்திரத்தை அவரு தவம் பண்ணும்போது, சிவபெருமானுக்கு தவம் பண்ணும்போது, இன்றும் இந்த 16 வயதுன்ற ஆயுள என்றும் 16ன்ற ஆயுளா மாத்தி அவர் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கினாரு. அவர் நல்லா யோசிச்சு பாருங்க, யமனை பத்தி கவலைப்படல, யமனோட தூதர்கள் வந்தா என்ன பரவாயில்ல, சிவபெருமானே கொடுத்த வரம் தான் பரவாயில்ல, ஆனா அதையும் மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு தன்மைய அந்த மந்திரமும் அந்த சிவபெருமானோட தவமும் இருக்கு. அப்படின்னா நாங்களும் அந்த தவம்லாம் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னா நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அந்த காலத்துல இருந்து தவம் அப்படின்ற மருவி இந்த காலத்துல இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாறி வருது. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே இது எல்லாமே நமக்கு கிடைக்குமானா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம். உங்களை நினைச்சு நீங்க 5 நிமிஷம், நீங்க கடவுள் மேல நம்பிக்கலையா பரவாயில்ல, ஆனா உங்களை நினைச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்க தியானத்துல உட்கார்ந்தாலே அதுக்கான ப்ராப்ளம்கான சொல்யூஷன் எங்க இருக்குன்றது உங்க கண்ணு முன்னாடியே வந்து நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த உடலாகிய சிவபெருமானுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மாற்று வழின்றது ஒரு கதவு வந்து திறக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல அமையுங்க. இதுதான் இந்த மனமும் இந்த நலத்துக்கும் உண்டான சம்பந்தம். அப்போ இந்த நலம் குன்றி வாழ்தல்ன்றது, இந்த மனம் குன்றி வாழ்ந்தா மட்டும்தான் இங்க நம்ம உடல் ஆரோக்கியம்ன்றது கெட்டு போகுமே தவிர, அந்த உடல் வந்து இயற்கையாவே நோய் சூழ்ந்ததெல்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. ஓகே, நீங்க வந்து இந்த ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம், அப்போ பிறக்கும் போதே இந்த குழந்தைகள் சில பேர் நோய்வாய்ப்பட்டு பிறக்கிறாங்களே, அப்ப அந்த குழந்தையோட மனசுல எதுவுமே இருக்காது, அப்ப அந்த குழந்தைகள் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா, இந்த தாய் தந்தையோட மனநிலை அந்த இடத்துல இருக்கிறப்போதான் இந்த குழந்தைகள் அந்த இடத்துல ஜெனிக்கும் போது அவங்களோட மனநிலையின் காரணமா தான் இந்த இடத்துல அது பிரதிபலிக்குது. அப்போ இந்த டயபெட்டிஸ் எல்லாம் ஜெனட்டிக்கா வருது. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க நல்லா எடுத்து பாத்துக்கோங்க, ஜெனட்டிக்கா பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரதில்லை, டயபெட்டிஸ்ன்றது வரதில்லை. ஒரு சில குழந்தைகள் அதை தப்பி தவறிதான் வந்து பிறக்குதுங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களோட பெற்றோர்களுடைய மனநிலை அந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லாம இருக்குது. அதுக்கு காரணம் இவங்களுடைய மன தைரியமா இருக்கலாம், இல்ல இவங்களுடைய வலிமையான ஒரு பாசிட்டிவான மன ஆற்றலா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை, ஒரு மன தைரியத்தோட உருவாகிறப்போ, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட ஒரு அந்த இடத்துல ஒரு ஜீவன் உருவாக்கும் போது அது ஒரு தெய்வீக தன்மையா மாறிடுது. அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் அதுக்கு விடுதலையும் கிடைச்சிருக்கு. அப்போ எங்க நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்குன்னா, நீங்க திரைப்படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்க, எல்லாம் ஞானிகள் வந்து தவம் பண்ணுவாங்க, கண்களை மூடி தவம் பண்ணுவாங்க, இத்தனை ஆண்டுகள் தவம் பண்ணுவாங்க, 10 ஆண்டுகள் 20 ஆண்டு 1000 ஆண்டுகள் தவம் பண்ணாங்க, கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க, இந்த அரகர்கள்லாம் வந்து 1000 வருஷம் தவம் பண்ணாங்க, இந்த மாதிரி வரம் வாங்கினாங்க. இது எல்லாமே நீங்க வந்து திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்க. அந்த தவம்னா என்ன, நம்ம தவம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் 1000 வருஷம் எல்லாம் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்போ இருக்க இந்த காலகட்டத்துல அதுக்கான எவிடன்ஸும் கிடையாது, ப்ரூஃபும் கிடையாது. வாழ்ந்ததுக்கான காலமும் இப்போ இருக்க அந்த மனுஷனுக்கு அந்த தன்மையே கிடையாது. எல்லாரும் நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த காலத்துல எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க, நாசா வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, நான் புதுசா கண்டுபிடிக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. நல்லா அந்த அகத்தியர் அந்த புராணம்லாம் எடுத்து பாருங்க, அந்த அகத்திய 400, அப்புறம் காகபூஜன மகரிஷியோட நூலு, இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஆதி காலத்திலேயே இந்த அண்ட சராச்சரங்களை, இந்த நவ கிரகங்களையும், இந்த நாசா வரத்துக்கு முன்னாடியும் இந்த சேட்டலைட் வரத்துக்கு முன்னாடியும் அந்த கிரகங்களை நவ கிரகங்களா நம்ம ஆளுங்க கோயில செதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க சிவன் கோயில் எடுத்து பாருங்க, எல்லாமே கரெக்டான ஒரு டைரக்ஷன்லயே தான் சிவபெருமானோட கோயில் கட்டப்பட்டிருக்கும். இது வரைக்கும் பல கோயில்கள்ல எப்படி கட்டாங்கன்னு இனம் புரியாது. இப்பயாவது ஆர்கியாலஜி இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, எல்லா பில்டிங்கும் கட்டலாம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் எதுவுமே இல்லாம எப்படி இந்த கோயில்களை கட்டினாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாம தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம், ஆதி அந்தத்துக்கான ஒரு விஷயம்,
அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஞானிகளுக்கு தெரியப்பட்டிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அப்பெல்லாம் சேட்டலைட்டும் கிடையாது, நாசாவும் கிடையாது. ஆனா ஆதி முதல் அந்தம் வரை எல்லாமே பிரிச்சு மேய்ஞ்சாங்க நம்மளுடைய தமிழர்கள்ன்றது நம்மளோட ஞானிகள். அப்போ ஏதோ ஒண்ணு நம்ம உடல்லயே இருக்குன்றது தானே உண்மை. அதாவது அவங்களும் ஒரு கருவுல தான் உருவாகுறாங்க, தாயோட கருவில தான் உருவாகுறாங்க. அவங்க வந்து சில பேர் ஞானிகளாவும் மாறுறாங்க. இந்த நாசாவுல இந்த சேட்டலைட் இப்போ கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்கள்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம சித்தர்கள் வந்து எழுதப்பட்டதெல்லாம் எப்படி? அப்போ நம்ம உடல்லயே ஏதோ ஒரு சூட்சம விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான். அதெல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னா, அவங்க அமைதியா இருந்தாங்க, கர்ம பலனை வேடிக்கை பார்த்தாங்க. அதனால அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு தென்பட்டது. இயற்கைய கவனிச்சாங்க. அவங்க நல்லா யோசிச்சுக்குவாங்க, மனுஷங்களை கவனிக்கல, இயற்கைய கவனிச்சாங்க. அதுக்கான சயின்ஸ் எல்லாமே இயற்கையோடு கலந்து உரையாடினாங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ நாம இந்த இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கோன்றது ஒரு விஷயமா இருந்தாலும், மறுபக்கம் இந்த இயற்கைன்றது ஒண்ணு முழுசா யாராலையுமே அழிக்க முடியாதுங்க. இப்ப சூரியனையும் சந்திரனையும் அழிக்க முடியுமா? முடியாது. இப்போ நட்சத்திர கூட்டங்களை அழிக்க முடியுமா? முடியாது. நீங்க என்னதான் நம்ம வளர்ந்து வந்தாலும் இயற்கையான சில விஷயங்களை நம்மளால மாற்றி அமைக்கவும் முடியாது, மாற்றி எழுதவும் முடியாது. சூரியன் வந்தா பகல் இருக்கும், சந்திரன் வந்தா இரவு இருக்கும்ன்றது சாஸ்திர விதி. அது எந்த மனுஷனாலையும் நீ மாற்றி அமைக்கவே முடியாது இந்த இயற்கைய. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ இந்த இயற்கையோட நாம வந்து உறவாடும் போது, இந்த இயற்கையோட எல்லா விஷயங்களையும் நாம கவனிக்கும் போது, நமக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க இருக்குன்றது நமக்கு நம்மளே தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அங்க இருக்குங்க. இதுதான் வந்து இந்த மனம், இந்த நலம் சம்பந்தமான விஷயத்த பத்தி சொல்றதும், இந்த நலம் இந்த மனத்தோட உற்று இருக்கிறதுக்குமான தீர்வு. இதுல இருந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிறைய விஷயம் இருந்தா கேள்வி கேட்கலாம். அருராதா இருக்கீங்க, சந்திரா, லதா, என்ன கேள்வி இருக்கா? தேங்க்யூ so much. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ so much. Thanks to the universe. Thank you all. Thank you.